தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றிக் கழகம். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை. தமிழ்நாடு முதலமைச்சராக நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளதாக தகவல். விஜய் சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் தகவல். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆலோசனை. உள்துறை செயலாளர், சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தவேக சட்டமன்ற கட்சி தலைவராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்வு. பனையூரில் நடைபெற்ற தவேக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்த தவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து கட்சித் தலைவர் விஜய் உடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை. பெரும்பான்மையை நிரூபிக்க எந்த கட்சியிடம் ஆதரவு கோருவது என்பது குறித்து தவேக தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனை. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆலோசனையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம். தவேக தலைவர் விஜய் நாளை காலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல். தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏக்களை தனியார் விடுதியில் தங்க வைக்க தலைமை ஏற்பாடு. ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவா என்பது குறித்து டெல்லி காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும். கிரிஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம்? நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உடன் விஜய் தீவிர ஆலோசனை. தவேக தலைவர் விஜயின் கட்சி அலுவலகம் முன்பாக போலீசார் குவிப்பு. முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட உள்ள விஜயின் நீலாங்கரை வீட்டை சுற்றியும் போலீசார் பாதுகாப்பு பணி. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை தவேக தலைவர் விஜய் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் ஒன்றை ராஜினாமா செய்ய முடிவு. தவேக கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு விஜய் மரியாதை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற நிலையில் தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக புதிய அரசுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துகள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பணம் கொடுக்காமல் சில இடங்களில் வாக்கு கூட கேட்காமல் 1.5 கோடி பேர் தவேகவுக்கு வாக்களித்துள்ளதால் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் பாராட்டு. தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றி விஜய் நல்லாட்சி தர வேண்டும் என்றும் வாழ்த்து. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. அண்ணா அறிவாலயத்தில் வைகோ, திருமா உள்ளிட்டோர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை.
முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. புதிய ஆட்சி அமையும் வரை காபந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல். தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு திமுக தலைவர் என்று மாற்றினார் மு.க. ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்ததை அடுத்து முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து மு.க. ஸ்டாலினின் புகைப்படங்கள் அகற்றம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் திமுக தலைவர்களின் புகைப்படங்களை அகற்றிய ஊழியர்கள். தேர்தலில் வெற்றி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அழைப்பு விடுப்பு. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் யாரும் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள். ஆதரவு கோரி தாவேக அணுகியதா என்ற கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள். இந்த கூட்டணி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவும் ஏற்படாது நம்புகிறேன். மற்றது காலப்போக்கில் காலம்தான் நிரூபிக்க வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்குமா? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என திருமாவளவன் பேட்டி. தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, சமூக நீதி அரசியல் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நீ யூகமான கேள்வி கேட்குறீங்க, யூகமாக நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் யூகமாகவே நீங்களே பதில் எழுதிக்கீங்க. வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைச்சர் பெரியகருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது தொடர்பாக வழக்கு தொடரப்படும். எதிர்க்கட்சி தலைவராக தான் தேர்வு செய்யப்படுவது குறித்து திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். அது எங்கள் தலைவர், கட்சி தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ நீதிமன்றத்துக்கு போவதற்கு தலைவர் அவர்கள் அதுக்கு ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். தாவேகா தலைவர் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைக்கப் போகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். ஏன்னா விஜய் எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல, நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். நான் எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு, அவர் நல்லபடியா ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆட்சி அமைக்க தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு இல்லை.
தாங்கள் மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியில் நீடிப்பதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். விஜய் தரப்புல இருந்து உங்கள்ட்ட பேசிருக்காங்களா மேடம் ஆதரவு கேட்டு? எதுங்க? முதல்வர் விஜய் தரப்புல இருந்து ஆதரவு கொடுப்பீங்க? நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். தேர்தல் ஒரு மாயை போன்றது எனவும் வெற்றியும் தோல்வியும் யாராலும் கணிக்க முடியாத வகையில் அமைந்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தோல்வியுற்ற வேட்பாளர்கள் யாரும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் எனவும் அறிவுரை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்டிஏ. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை நாளை சந்திக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. என்டிஏ கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் பாஜக தலைவர்கள் ஆலோசனை. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் ஆலோசனை. திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வெற்றி. 9,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கமலக்கண்ணனை வீழ்த்தினார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற குழு தலைவராக நமச்சிவாயம் தேர்வு. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நமச்சிவாயம் தேர்வு. தென்காசியில் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை தொடர் வீழ்ச்சி. மல்லிகைப்பூ கிலோ 400க்கும் பிச்சிப்பூ கிலோ 500க்கும் விற்பனை. அதிக தொகுதிகளில் வென்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளத்தில் ஆட்சியை பிடிக்கும் காங்கிரஸ். முதலமைச்சர் யார், அமைச்சர்கள் யார் என்பதை ஆலோசித்து தான் முடிவெடுப்போம் என மூத்த தலைவர் AK அந்தோணி அறிவிப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக மாட்டேன் என மம்தா அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் முடிவுக்கு வந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகால சகாப்தம். மம்தா பானர்ஜியின் ஆட்சியை வீழ்த்தி முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியது பாஜக. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,10,560 ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு 180 ரூபாய் குறைந்து 13,820க்கும் விற்பனை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Chennai Silks in Mega Summer Sale.